السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் சூரா ஃபாத்திர் வசனம் 33வது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம். இவ்வுலகில் குர்ஆனை பின்பற்றும் நல்லோரின் மறுமை நிலைகளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் கடைசி வசனமாக நாம் பார்த்த வசனம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. பிறகு நாம் நம்முடைய அடியாறுகளில் நாம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் கொடுத்தோம். فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ. அவர்களில் தனக்கு தன் ஆன்மாவிற்கு அநீதம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது குர்ஆனை பின்பற்றாமல் குர்ஆனுக்கு மாற்றமாக நடப்பதன் மூலம், தவறுகள் செய்வதன் மூலம் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்கள். இவர்கள் மறுமையில் அவர்கள் செய்த குற்ற செயல்களுக்கான தண்டனை பெறுவார்கள். ஃபமின்ஹும் முக்தஸித். மேலும் அவர்களில் நடுநிலையானவர்கள் இருக்கிறார்கள், பாவமும் நன்மையும் செய்தவர்கள். எனவே அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய பாவச் செயல்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப அங்க தண்டனையை வழங்குவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. மூன்றாவது வகையினர் வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذனில்லாஹ். அல்லாஹுடைய அனுமதியினால் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடியவர்கள். இவர்கள் மறுமையில் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இவர்களுக்கான விசாரணையும் அல்லாஹு தஆலா இலகுவாக்கி விடுவான். فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. விசாரணையும் அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்கி விடுவான். இவர்கள் சொர்க்கம் செல்வதும் அல்லாஹுடைய அருளால் இவர்களுக்கு இலகுவாக ஆகிவிடும். இந்த நல்ல நிலையை பெற்றவர்கள் குர்ஆனை பின்பற்றி இந்த உலகத்தில் குர்ஆனுடைய சட்டங்களையும் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க தங்களை பண்படுத்தியவர்கள், வணக்க வழிபாடுகள் செய்வதில் சிரமத்தை எடுத்துக்கொண்டவர்கள். இப்படியான நல்லோர்களின் மறுமை நிலையை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறார். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அபுல் ஃபிதா இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீரில் இந்த வசனத்தினுடைய துவக்கமாக சொல்லும்போது, அல்லாஹு தஆலா யுக்பிரு தஆலா அன்ன மஅவா ஹாஉலாஇல் முஸ்தஃபைன் மின் இபாதிஹி. தன்னுடைய அடியார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களின் செல்லும் இடம் அல்லதீன அவ்ரஸூ அல் கிதாபல் முனஸ்ஸல மின் ரப்பில் ஆலமீன யௌமில் கியாமஹ். மறுமை நாளில் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் மூலமாக இறக்கப்பட்ட இந்த வேதம் கொடுக்கப்பட்ட அடியார்கள் மறுமை நாளில் செல்லும் இடம் எது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அறிவிக்கின்றான். அவர்கள் செல்லும் இடம் ஜன்னத்து அத்ன். இதுல நமக்கான ஒரு நற்செய்தியும் உண்டு. அல்லாஹு தஆலா இப்படியான மக்களில் என்னையும் தங்களையும் ஆக்கி அருள் புரிவானா. குர்ஆனுடன் தொடர்பிலேயே இருக்குது. அதற்காக நேரம் கொடுத்து சிரமம் எடுத்து இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செயல்படுத்துதல், அல்லாஹ் கூறக்கூடிய நற்செய்திகளில் ஆர்வம் காட்டுதல். அல்லாஹ் கூறுகிறான் ஜன்னாத்து அத்ன். இப்படியான மக்களை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானா. ஜன்னாத்து அத்ன், அவர்கள் பெறப்போகும் சிறப்பு அதுன் என்ற சொர்க்கங்களாகும். யதுகுலூனஹா,
அவர்கள் அவற்றில் நுழைவார்கள். தஹல யதுஹுலு. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஜன்னாத்துல் இகாமத்தி யதுஹுலூனஹா யௌம மஆதிஹிம் வ குதூமிஹிம் அலா ரப்பிஹிம். அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த நாளில், தங்களுடைய இறைவனத்தில் மீண்டும் அவர்கள் முன்னோக்கி வரக்கூடிய அந்த நாளில், அவர்கள் முன்னோக்கி வரக்கூடிய நாளில், புதுண்ட வருத, அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் முன்னோக்கி வரக்கூடிய அந்த நாளில், எதுஹுலூனஹா, அந்த நிலையான சொர்க்கங்களில், ஜன்னாத்துல் இகாம, நிலையான சொர்க்கங்களில் அவர்கள் நுழைவார்கள். யுஹல்லௌன ஃபீஹா, யுஹல்லௌன ஃபீஹா, அவற்றில் அந்த சொர்க்கங்களில் அவர்கள் அணிவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அல்லது அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அல்லது அவர்கள் அணிவிக்கப்படுவார்கள். மின் அசாவிர மின் தஹபின் வ லுஉலுஆ, தங்கத்தால் ஆன, லுஉலுஆ முத்தினால் ஆன காப்புகள், காப்புகள், கையில் அணியக்கூடிய காப்புகள் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் அணிவிக்கப்படும். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்கிறார்கள், அன் அபி ஹாசிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை, பால தாபிஇ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னால அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை எல்லாம் நாம இங்க என்ன செஞ்சிருக்கோம்னா சுருக்கத்திற்காக வேண்டி எடுத்திருக்கிறோம். அபு ஹாசிம் ரஹிமஹுல்லா தாபிஇ பால கூறுகிறார்கள், குன்து ஹல்ஃப அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன். வஹுவ யதவத்தஉ லிஸ்ஸலாஹ், அவர்கள் தொழுகைக்காக உது செய்து கொண்டிருந்தார்கள், தொழுகைக்காக உது செய்து கொண்டிருந்தார்கள். ஃபகான யமுத்து யதஹு ஹத்தா தப்லுக இப்தஹு, உது செய்யும் போது கையை கழுவக்கூடிய சமயத்தில் தன்னுடைய கையை நீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், கையை கழுவுவதற்காக வேண்டி. ஹத்தா தப்லுக இப்தஹு, அந்த ஹத்தா தப்லுக இப்தஹு, தங்களுடைய அக்குல், அக்குலை ஒதுவினுடைய அந்த கையை கழுவக்கூடிய அந்த நிலை அடையும் வரை, பொது அடையும். ஃபகுல்து, நான் கேட்டேன், ஏன்னா அக்குல் வரைக்கும் கையை கழுவுறாங்க, முழங்கையை தாண்டியும் அவங்க என்ன செய்றாங்க, கையை கழுவுறாங்க. அப்போது ஃபகுல்து லஹு யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே ரலியல்லாஹு அன்ஹு, மா ஹாதல் வுது, இது என்ன வுது என்று நான் கேட்டேன். ஃபகால, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா பனி ஃபர்ரூஹ், ஃபர்ரூஹுடைய மக்களே, கிளையார்களே, அன்தும் ஹாஹுனா, நீங்கள் இந்த இடத்தில், லவ் அலிம்தும் அன்னக்கும் ஹாஹுனா மா தவத்தஅது ஹாதல் உதுஅ, நான் செய்த இந்த உதுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்குமான நன்மையை நீங்கள் அறிவீர்களே, ஆனால் நீங்களும் அதை பின்பற்றுவீர்கள். சமிஅத்து ஹலீலி, என்னுடைய நேசர், அன்புக்குரியவர், நேசத்துக்குரியவர் சொல்ல நான் கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபியின் மீது அந்த அளவிற்கு நேசம் கொண்டவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். யகூல், நபி அவர்கள் கூறினார்கள், தப்லுகுல் ஹில்யத்து மினல் முஃமின், மறுமையில் முஃமினுக்கு அணிவிக்கப்படும் அந்த ஆபரணம் சென்றடையும், ஹைத் யப்லுகுல் வுது, வுது சென்றடையக்கூடிய இடம் வரைக்கும் சென்றடையும் சொன்னாங்க. அப்ப அது வரைக்கும் அப்படி சொன்னா ஃபுல்லா அது எப்படி நம்ம கற்பனை செய்ய முடியாது. மறுமையில் அணிவிக்கப்படும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாகவே ஆபரணங்கள் அணிவிக்கப்படும், அது இருவருக்கும் அழகை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மறுமையில் அணிவிக்கப்படக்கூடிய ஆண்களுக்கான ஆபரணங்கள் ஆண்களுக்கு அழகை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப உதுவினுடைய இடம், தண்ணீர் எங்கு சென்றடைகிறதோ அது வரைக்கும் ஆபரணங்கள் சென்றடையும், ஆபரணம் சென்றடையும் என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஆண்கள் கழுத்திலும் கையிலும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த செயின், பிரேஸ்லெட் போன்றவைகளை அணிகிறார்கள். அதை அந்த அணிவதின் சட்டத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல அந்த கை காப்புகள்,
பெண்களுக்கு கூடும். கழுத்துல செயின் அணிறது, கையில வளையல் போடுறது பெண்களுக்கு கூடும். ஆண்களுக்கு கூடுமா? ஏன்னா இன்னைக்கு அதிகமான ஆண்கள், குறிப்பா இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கழுத்துல இந்த மாதிரி செயின் அணிறது, இந்த மாதிரி பச்சை குத்துறது இதெல்லாம் கூடாது. கையில செயின் அணிறது போன்ற செயல்களை அதிகமாக பரவலாக செய்யக்கூடியவர்களாக மாறி வருகிறார்கள். முன்னொரு காலத்துல இந்த அளவுக்கு கிடையாது. முன்னொரு காலத்துல ரவுடிகளாக காணப்பட்டவர்கள் அணிந்து இருந்தார்கள். ரவுடிகளாக உள்ளவங்க கழுத்துல கையில நிறைய செயின் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பரவலாக எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி செயினை போட்டு விட்டுறாங்க. இது கூடுமா? ஹுக்மு லப்ஸில் கலாஇதி வல் அசாவிரி லிர்ரிஜால். முக்கியமான சட்டத்தை இந்த பாடத்தொட்டி நாம தெரிந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு கையில் காப்புகள், கை செயின்கள், பிரேஸ்லெட் போன்றவைகள் அணிவது, கழுத்து செயின்கள் அணிவது பற்றியான சட்டம். ஹுக்கும். قال الشيخ صالح الفوزان حفظه الله. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், وَأَمَّا لَبْسُ الْقَلَائِدِ وَالْأَسَاوِرِ لِلرِّجَالِ فَلَا يَجُوزُ. ஆண்கள் கழுத்தில் செயின்கள் அணிவதும் கழுத்து மாலைகள் அணிவதும், ஆண்கள் கைகளில் கை செயின்கள், பிரேஸ்லெட் போன்றவைகள் அல்லது கயிறுகள் அணிவதும், ஆனா செயின் இது போடலாம், வாட்ச் போடலாம், இந்த மாதிரி செயின்கள் அணிவதும் ஃபலா யஜூஸ் கூடாது. ஏனென்றால் லிஅன்ன ஃபீஹி தஷப்புஹன் பின்னிசா, இவ்வாறு செய்வதில் பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய செயல் இருக்கிறது. அது பெண்களுக்கு ஒப்பான செயல். வகத் லஅன النبي صلى الله عليه وسلم المتشبهين من الرجال بالنساء. திட்டவட்டமாக நபி அவர்கள் சபித்துள்ளார்கள். யாரை? அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, ஆண்களில் பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். எனவே ஆண்கள் இந்த உலகத்தில் கை செயின்கள், கழுத்து செயின்கள் அணிவது கூடாது. ஆகிராவில் கூடும். சின்ன பசங்களுக்கு அணியலாமா அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே பொதுவான சட்டம் தான். சின்ன குழந்தையா இருக்குது, நம்ம வயதுக்கு வரல, அணியலாமா என்றால் சந்தேகத்துக்கு இடமானதை நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. சரிங்களா? வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். வலிபாசுஹும் அந்த சொர்க்கவாசிகள் அவர்களுக்கான ஆடையாகிறது. ஃபீஹா அந்த சொர்க்கங்களில், ஹரீர் பட்டாகும். இமாம் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், சொர்க்கத்தில் ஆண்களுக்கு பட்டு ஆகுமாக ஆக்கப்பட்டுள்ள காரணத்தினால், வலிஹாதா கான மஹ்தூரன் அலைஹி ஃபித் துன்யா, ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பட்டாடை அணிவது தடுக்கப்பட்டுள்ளது, பெண்களுக்கு கூட. ஃபஅபாஹஹு அல்லாஹு லஹும் ஃபித் தாரில் ஆகிரா, ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் பட்டாடை அணிவதை ஆகுமாக்கி விட்டான். ஆபரணங்களையும் அல்லாஹ் ஆகுமாக்கி விட்டான். தங்கத்தால் ஆன ஆபரணம், இந்த உலகத்துல தங்கம் அணிவதும் ஆண்களுக்கு கூடாது, பெண்களுக்கு கூடும். அதான் இந்த சட்டங்களை பார்க்கலாம். இவ்வுலகில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, பெண்களுக்கு கூடும். قال البخاري رحمه الله في صحيحه, 5833 செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். حدثنا سليمان بن حرب حدثنا حماد بن زيد عن ثابت قال سمعت ابن الزبير يخطب يقول, இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசங்கம் செய்ய நான் கேட்டிருக்கிறேன். இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قال محمد صلى الله عليه وسلم, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் லபிஸல் ஹரீர ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யார் பட்டை அணிவாரோ, லம் யல்பஸ்ஹு ஃபில் ஆகிரா, மறுமையில் அவருக்கு பட்டாடை அணியப்படாது. லம் யல்பஸ்ஹு
அவர் அதை அணிய மாட்டார் ஃபில் ஆஹ்ரா, மறுமை நாளில். மறுமை நாளில் அவர் என்ன செய்ய மாட்டார்? பட்டாடையை அணிய மாட்டார். சரி. இவ்வுலகில் முஸ்லிம்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக முஸ்லிமான ஆண் பெண் எல்லோருக்கும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் பானம் அருந்துவது சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சொர்க்கத்தில் அது கூடும், ஆகுமானது. وروى الإمام البخاري رحمه الله أيضا 5633 செய்தியா பதிவு செய்றாங்க. حدثنا محمد بن مثنى حدثنا ابن أبي عدي عن ابن عون عن مجاهد عن ابن أبي ليلى رضي الله عنه أبي ليلى قال خرجنا مع حذيفة رضي الله عنه. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நாங்கள் புறப்பட்டு சென்றோம். ذكر النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கூறினார்கள். لا تشربوا في آنية الذهب والفضة, தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் நீங்கள் தண்ணீர் பருகாதீர்கள். ولا تلبسوا الحرير والديباج, பட்டு இன்னும் தீபாஜ் என்ற வகை பட்டையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அணியாதீர்கள். வலா தல்பசு, நீங்கள் அணியாதீர்கள். இது ஆண்களுக்கு. பட்டாடை பெண்கள் அணியலாம். ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா, இந்த பட்டாடை என்பது குஃபார்கள் காஃபிர்கள் இவ்வுலகத்தில் காஃபிர்களுக்கு ஆகமானதாகும், காஃபிர்களுக்கு உரியதாகும், இறை நிராகரிப்பாளர்களுக்கு உரியதாகும். வலக்கும், உங்களுக்கு இருக்கிறது, ஃபில் ஆஹ்ரா, மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்து சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். உண்மையிலேயே நபிமார்கள் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி மினல் கிபரி இஸ்மாயில், பெரிய வயோதிகத்திலும் இஸ்மாயிலை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் என்று சொன்னார்கள். இப்படிதான் ஒரு முஃமின் அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நினைத்து நன்றி கூறக்கூடியவராக இருப்பார். மறுமையிலும் சொர்க்கத்தில் சென்ற பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியவராக இருப்பார். எனவே இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்களா நாம் இருக்கணும். நபி அவர்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சாப்பிட்ட பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். வகாலு, மேலும் அவர்கள் கூறுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால், அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை போக்கினான். சொர்க்கத்துல போயிட்டோம் சொன்னா அங்க என்ன இருக்காது? கவலையே இருக்காது. எதை பற்றியும் கவலை இல்லை. மரணம் கூட சொர்க்கவாசிகளுக்கு கிடையாது, எதுவுமே இல்லை. இன்ன ரப்பனா, நிச்சயமாக எங்கள் இறைவன், லகஃபூர், மகா மன்னிப்பாளன். அல்லாஹுடைய பெயரை மோமின்கள் அங்கேயும் என்ன செய்வார்கள்? நினைவுபடுத்துவார்கள். இங்கேயும் நாம அல்லாஹுடைய பெயரை நினைவுபடுத்தணும். அல்லாஹ் கஃபூர், அதிகம் மன்னிக்க கூடியவன், அதிகம் மன்னிப்பாளன். ஷகூருன், நன்றி உடையவன். நாம செய்யக்கூடிய சிறிய அமலுக்கு பல கூலிகளை, கணக்கில் அடங்காத நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்மால் எண்ணி பார்க்க முடியாத மிக உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் ஷகூர், நன்றி பாராட்டக்கூடியவன், நன்றியுடையவனாக இருக்கின்றான். அல்லதி, அந்த அல்லாஹ் அவன், அஹல்லனா, எங்களை தங்க வைத்தான், அகாமனா வ அஸ்கனனா, எங்களை என்ன செய்தான்? தங்க வைத்தான். எங்கே தங்க வைத்தான்? தாரல் முகாமதி, நிரந்தரமான இல்லத்தில் தங்க வைத்தான். மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருளால், கிருபையால், கருணையால் தங்க வைத்தான். அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய அமலால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒரு அடியான் தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, அல்லாஹுடைய கருணையின் மூலமாகவே தவிர.
இப்ப சொர்க்கத்தில் ஒரு அடியான் நுழைகிறான் என்று சொன்னால் அங்கு யாருடைய கருணை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கருணை. லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபுன், லா யமஸ்ஸுனா ஃபீஹா, அதிலே எங்களுக்கு ஏற்படாது, நஸபுன், நஸபுன்னா தஅப், களைப்பு, சோர்வு ஏற்படாது. வலா யமஸ்ஸுனா ஃபீஹா, மேலும் எங்களுக்கு ஏற்படாது, லுகூப், களைப்பு ஏற்படாது. லுகூப், வேலை செய்து களைப்பு ஏற்படுதல். நஸப்னா சோர்வு, சோர்வடைதல் என்பது ஏற்படாது. அங்கு அல்லாஹ் தஆலா உற்சாகத்தையும் வெரைட்டியான உணவு வகைகளையும் பழங்களையும் சுகபோகமான நிலைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அவற்றை என்ன செய்ய முடியாது? ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அல்லாஹு தஆலா சூரா ஹாக்காவில் கூறுகின்றான், இந்த சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும், குலூ வஷ்ரபூ, நீங்கள் சொர்க்கத்தில் உண்ணுங்கள், பருகுங்கள், ஹனீ அன், அப்படி நிம்மதியாக உண்ணுங்கள், பருகுங்கள், எந்த கவலையும் கிடையாது. பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, முன் சென்ற உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த செயல்களின் காரணமாக. அங்க நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ அமல் செய்வதற்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நீங்கள் அதில் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருப்பீர்கள். அதற்கான கூலியாக மறுமையில் சொர்க்கத்தில் நிம்மதியாக சாப்பிடுங்கள், நிம்மதியாக பருகுங்கள் என்று சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும் என்பதை அல்லாஹு தஆலா சூரா ஹாக்காவில் கூறுகிறார். இன்றைய வகுப்பில் நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு மெசேஜ், அர்சில் ரிசாலத்தன் துதக்கிரு ஃபீஹா, அதுல நினைவுபடுத்துங்க நண்பருக்கு, ஃபேமிலிக்கு, அன்ன மன் அராத லிபாஸ அஹ்லில் ஜன்ன ஃபல்யப்தஇத் அனில் லிபாஸில் முஹர்ரம் ஃபித் துன்யா. யார் சொர்க்கவாசிகளுக்கான ஆடை அணிய விரும்புகிறாரோ சொர்க்கத்தில், அவர் இந்த உலகத்தில் ஹராமான ஆடைகளை விட்டும் என்ன செய்து கொள்ளட்டும்? தவிர்த்து கொள்ளட்டும். இப்ப ஹராமான ஆடைகள், பட்டாடை, அதே போல சிலுவைகள், பொறியப்பட்டுள்ள வரையப்பட்டுள்ள ஆடைகள், தவறான வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ள ஆடைகளை எல்லாம் நம்ம என்ன செய்து கொள்ளணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்களாக உள்ளவர்கள் வெளியில் செல்லும் போது மார்க்கத்துக்கு முரணான ஆடைகள் அணிந்து செல்வதிலிருந்து, தங்களுடைய அழகை வெளிக்காட்டுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அதே போல கண்ணியமான ஆடைகளை அணிந்து வெளியிலே செல்ல வேண்டும். இப்படி கண்ணியமானவர்களாக இருக்கும்போது சொர்க்கத்திலும் கண்ணியமான ஆடைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இப்ப சொர்க்க ஆடைகள் வேணும் என்ற ஆசைப்படக்கூடியவர்கள் ஹராமான இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஆடைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜன்னாத் அத்ன், அல்லாஹு தஆலா கூறுகிறான், நிரந்தரமான சொர்க்கங்கள். எதுகுலூனஹா, அதில் குர்ஆன் பிரகாரம் அமல் செய்தவர்கள் நுழைவார்கள். யுஹல்லூன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுலுஆ, தங்கத்தினால் ஆன, முத்துக்களால் ஆன கை காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அதிலே அவர்களுக்கான ஆடையாகிறது பட்டாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனப்பாடம் செய்து கொள்ளும். நல்ல இலகுவான வார்த்தைகள். இன்றைய வகுப்பில் நாம் பெறும் பாடங்கள், ஒன்றாவது, இவ்வுலகில் குர்ஆனை பின்பற்றக்கூடிய நல்லவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும் சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். மறுமையில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள். இப்போ இந்த உலகத்துல தான் கஷ்டங்கள், களைப்புகள் எல்லாமே. ஆஹிராவில் கஷ்டம் கிடையாது, களைப்பு கிடையாது. அதனாலதான் முன் சென்ற சலஃபுகள் குர்ஆன் ஓதுவதிலும் மரணம் செய்வதிலும் அதை எத்தி வைப்பதிலும் அதிகமான களைப்புகளை, கஷ்டங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் மேற்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இரண்டாவது, இவ்வுலகில் ஆண்களுக்கு பட்டாடை அணிவது, கையிலும் அல்லது கழுத்திலும் செயின், பிரேஸ்லெட் அணிவது, பெண்களுக்கு ஒப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட மோதிரங்கள் அணிவது. ஒரு மோதிரம் போடலாம் சுன்னா, அதற்கு அதிகமாக 2, 3 மோதிரங்களை அதே வரிசையா பெண்களுக்கு ஒப்பாக போடுவதையும் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? அது பெண்களுக்கு ஒப்பாக கூடிய நிலை என்று எச்சரிக்கை செய்யறாங்க. இதெல்லாம் ஆண்கள்.
அணிவது, தங்கம் அணிவது, இது எல்லாமே ஆண்களுக்கு கூடாது. ஆனா பெண்கள் என்ன செய்யலாம்? பட்டாடை அணியலாம், கையிலும் கழுத்திலும் அவங்க செயின் போடலாம், அதே போல தங்கம் அணியலாம். இவ்வுலகில் முஸ்லிம்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்துவது கூடாது என்ற தகவல்களை எல்லாம் இன்றைய வகுப்பின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் கற்றுக்கொண்ட வசனங்களை தஜ்வீதுடன் ஓதும் முறையை தெரிந்து கொள்ளலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. சட்டங்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஜன்னாத்து, இங்க அன்னூனுல் முஷத்ததா பில் குன்னா, சொல்லுங்க. அன்னூனுல் முஷத்ததா பில் குன்னா. ஷத்தா செய்யப்பட்ட நூன், ஷத்தா செய்யப்பட்ட மீம குன்னா செய்து ஓதும். இரண்டாவது ஆதுனி யதுகுலூனஹா, இங்க ஆது தால் கல்கலஹ் சுக்ரா, கல்கலஹ் சுக்ரா. ஆதுனி, இங்க இத்காம் நாகிஸ் பில் குன்னா, என்ன சட்டம்? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. ஆதுனி என்று குன்னா அங்கே செய்யும். ஏது தால் கல்கலஹ் சுக்ரா, يدخلونها يحلون فيها من أساور. மின் இங்க என்ன சட்டம் வருது? இஸ்ஹார். இஸ்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? என்னென்ன? ஹம்ஸஹ, ஐன் ஹ, வைன் ஹ. ஐன் ஹா, இந்த 6 எழுத்துக்கள். இப்ப இங்க ஹம்சா வந்திருக்குது. மின் அசாவிர என்று நூன் சாக்கினாவை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். அடுத்து ரா முஃபஹம, சொல்லுங்க. அராஉல் முஃபஹம, அர்ராஉல் முஃபஹம. ஏன்னா ஃபத்ஹா பெற்று வரக்கூடிய ராவை வல்லினமா ஓதணும். மின் அசாவிர மின் மின் ذهب ولؤلؤا, இங்க மின் என்ன சட்டம்? இஃபா. இஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. 15. சரிங்களா? அதுல இங்க தால் வந்திருக்குது. ذهب, இங்க இத்காம் நாகிஸ் பில் குன்னா. வலுலுஆ, இங்க மத் இவத், மத் அல் மத்துல் இவத். சேர்த்து ஓதுனா வலுலுஆ, இத்காம் நாகிஸ் பில் குன்னா. இங்க அல் வஸ்லு அவுலா, சேர்த்து ஓதுவது சிறந்தது என்ற அடையாளம் இருக்குது. நிறுத்தருக்கு நமக்கு என்ன உண்டு? அனுமதி உண்டு, ஜாயிஸ் உண்டு. வலிபாசுஹும், இங்க இல்ஹார் ஷஃபவி. ஃபீஹா ஹரீர், ரா முரக்ககா கஸ்ரா பெற்று வரனால தன்கீக் மெல்லினமா ஓதணும். நிறுத்தும் போது இங்க மத் ஆரித் சுக்கூன் வருது. கடைசியில் வரக்கூடிய அந்த ராவும் இங்க தர்கீக்கான நிலையில தான் ஓதப்படும். இப்ப நாம மேலிருந்து ஓதலாம். பாருங்க, சட்டங்களை அங்க தத்பீக் அமல்படுத்தி ஓத வேண்டும். جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب. جنات عدن جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب. மூச்சு இல்லாதனால நம்ம இங்க நிறுத்திட்டோம். மீண்டும் இங்கிருந்து இங்க வர நம்ம ஓத முயற்சி செய்யலாம். جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا.
جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب لؤلؤا மீண்டும் கவனிங்க يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير ولباسهم فيها حرير وقالوا قاف استعلاء எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும் وقالوا الحمد لله الذي لله அல்லாஹுடைய லாம் இங்க தர்கீகாக ஓதணும். அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால கஸ்ரா வரனால அல்லதி அல்மத்துல் முன்ஃபஸிலு அல்மத்துல் ஜாயிசுன்னு சொல்ல போறோம். ஹரக்கத்தைன்ல இருந்து அர்ப ஹரக்காத்து வரை நீட்டலாம். அஸ்ஹப அன் அன்னல் ஹஸன் النون المشددة بالغنة إن النون المشددة بالغنة ربنا لغفور شكور إنك را مفخمة غين استعلاء للد مفخمة لغفور را مفخمة لغفور إخفاء شكور إنك مد عوض مد عارض للسكون இறுதியாக நிறுத்தும்போது ரா முஃபخمة பாருங்க وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن 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 إن ربنا لغفور شكور إن ربنا لغفور شكور الذي المد المنفصل أحلنا دار المقامة دار مفخمة قاف استعلاء எழுத்து من இஹ்ஃபா செய்யும்போது ஃபாவுடைய உச்சரிப்புக்கு அருகில் இருந்து இஹ்ஃபா செய்யும் மின் ஃபத்லிஹி லா யமஸ்ஸுனா இங்க மத் சிலா சுகுரா ஃபீஹா நஸபு صاد استعلاء எழுத்து صاد நஸபு என்னது இத்காம் நாகிஸ் பில் குன்னஹ் ولا يمسنا فيها لغوب இங்க மத் ஆரித் லிஸ்ஸுகூன் கடைசியாக கல்கலஹ் குப்ரா பாருங்க الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا
الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب. الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا كثيرا.